ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஸ் டிப்ஸ். நம்ம நேற்று ஆசானோட புக் ரிவ்யூ பார்த்துருந்தோம். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆசான் புக், புத்தா புக் ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குது, ஃபுல் சிலபஸ் யார் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ரெண்டு புக்கை கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எது பெஸ்ட்டுங்கிறத நம்ம லாஸ்ட்டில் முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் ஸ்கூல் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த புக் வாங்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க தேவையில்ல. ஸ்கூல் புக் இருந்தால் ஸ்கூல் புக் மட்டும் படிங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ்க்கு ஜஸ்ட் உங்களுக்கு 90 days தான் இருக்குது. நிறையா பிகினர்ஸ் புக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. புக்ஸே இல்லாதவங்க இந்த மாதிரி அதர் சோர்ஸ் யூஸ் பண்ணி படித்தா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்டெக்ஸ்லேருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ ரைட் சைடில் வச்சுருக்க புக்கு ஆசான் பப்ளிகேஷனோட ஆசான் புக்கு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது புத்தா புக். நானும் புத்தா புக் வச்சுருக்கேன். என்னோடய புக்கு ஓல்டு எடிஷன். இப்போ காமிச்சிருக்க பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நியூ சிலபஸோட புத்தா புக். ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இன்டெக்ஸ் பாருங்கள். ஆசானோட இன்டெக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. யூனிட் 1ல் நிறையா டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்டெக்ஸை பார்த்துட்டோம். உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த புக்கையும் காமிச்சிட்டு ஆசான் புக்கையும் காமிச்சிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு புக்காக பார்க்குறது ஆசான் புக். இதில் எழுத்து டாபிக்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பிரித்து எழுதுங்கன்னு உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா புணர்ச்சி விதி இருக்குது பார்த்தீங்களா, புணர்ச்சி விதி 6 to 12 வரைக்கும் இருக்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரித்து எழுதுங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆசான் புக்கில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். அதே மாதிரி மொழித்திறன் பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிலபஸ் டாப்பிக்கும் ரொம்ப டீட்டெயிலாக 6 to 12 நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் எல்லா கண்டென்ட்டே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரித்தெழுதுங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரித்தெழுதுக்கு நியூ புக் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஓல்டு புக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. பயிற்சி வினாக்கள் அப்படின்னு கொடுக்காம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு சேர்த்து எழுதுறதுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. வலின மிகும் இடம், மிகா இடம் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக் மணி ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கை இலக்கண வாரியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அது ஆசான் புக். இப்போ நம்ம பார்க்குறது புத்தா புக். இதில் எழுத்து டாபிக் பற்றி டீட்டெயிலாக அவங்க எதுவுமே சொல்லிக்கல. அதே மாதிரி பிரித்தெழுதுக்கு ஸ்ட்ரைட்டாக புக்கில் இருக்க புக் பேக்கில் இருக்க பிரித்தெழுதுக்கு ஸ்ட்ரைட்டாக அவங்க கொடுத்துட்டாங்க. பிரித்தெழுதுகளில் இருக்கிற புணர்ச்சி விதி எதுவுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு பயிற்சி வினாக்கள் நிறையா கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துட்டு நமக்கு பயிற்சி வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. சேர்த்து எழுதுகவும் பாருங்கள். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துட்டாங்க. நமக்கு இலக்கணத்தில் இருக்கும் பார்த்தீங்களா விதிகள், அது எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கல. நம்ம ஸ்கூல் புக்கில் நமக்கு சில இடத்துல ட்ராயிங் போட்டு நமக்கு மென்ஷன் பண்ணி எல்லாம் வரைச்சி காமிச்சிருப்பாங்க. புணர்ச்சி விதியாக இருக்கட்டும், வல்லினம், மெல்லினம், இடையினம் ஆகட்டும், இதெல்லாம் ட்ராயிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆசான் புக்கில் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி ட்ராயிங்கோடு இருக்கும். புத்தா புக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே ட்ராயிங் இருக்காது. இந்த ரெண்டு புக்குமே நான் பர்சனலி எனக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க புக். ஸோ இதில் என்கிட்ட எது இப்போதைக்கு பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நான் புத்தா புக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஆசான் புக்கை பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப தான் புத்தால் இல்லாத எத்தனை விஷயம் ஆசான் இருக்குங்கிறது எனக்கே தெரிய வருது. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட நீங்கள் எது பெஸ்ட்டு தமிழுக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஆசான் புக்கை தான் சொல்லுவேன். இது என்னோட ஒப்பீனியன் தான். நான் ஏன்னா இந்த புக்கை யூஸ் பண்ணனால சொல்கிறேன். நான் யூஸ் பண்ண புக் வேறு ஏதாவது பெஸ்ட்டாக கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் யூஸ் பண்ணதில் இதுதான் பெஸ்ட்டான புக்.